ஹாய், இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட நிறைய பேர் வந்து பிளைன் டிஷர்ட் வாங்கி பிரிண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து சேல் பண்ணிட்டீங்க. பட் வந்து நியூவா வர நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ப்ரோ நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். பட் வந்து லோன் வாங்கி போட்டு நான் வந்து இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. பட் இந்த லோன் வாங்கலாம், பட் வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். எனக்கு இதுல வந்து ஆல்ரெடி ஒரு அனுபவம் இருக்கு. ஏன்னா என்னை ஏமாத்தி கிட்டத்தட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா போட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அதெல்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டால் கிட்டத்தட்ட 25% கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு என்னையும் ஏமாத்தி கிட்டத்தட்ட 25% வந்து இன்ன வரைக்கும் வட்டி கட்டிட்டு தான் இருக்கேன். அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஒரு 1 year ஆயிடுச்சு. இது வந்து 1 yearக்கு முன்னாடி இந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அப்பவே இந்த லோன் அப்ரோச் பண்ணி நான் இது மூலியமா வந்து growth ஆகி வந்திருப்பேன். பட் வந்து இது எனக்கு தெரியல ஸ்டார்டிங். ஸோ புதுசாக கேட்குற எல்லாரும் லோன் போய் ஒரு இடத்துல அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா நீங்க முத்ரா லோன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப பிளஸ். பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த லோன் வந்து ரொம்ப பிளஸ். நம்ம போய் இண்டிவிஜுவலா ஒரு பேங்க்லயோ இல்ல ஒரு ஃபினான்ஸ்லயோ அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிளாட்னு சொல்லி போட்டு உங்களை வந்து மொத்தமா முடிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தப்பிச்சு வரணும் அப்படின்னா ஒண்ணு முத்ரா லோன் ஸ்கீம், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு, கவர்மெண்டே கொடுக்குற ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல போய் அப்ரோச் பண்ணி ஒரு பிசினஸ் க்ரோத் பண்ணுவாங்க. நீங்க வந்து கிளாத்திங் தான் பண்ணணும் இல்லை, வேற எந்த பிசினஸ் பண்ணீங்கனாலும் அந்த லோன் ஸ்கீம்ல போய் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா கிடைக்கும். பட் வந்து என்னைய மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. நான் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் பே பண்ணி வேஸ்டா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கேன். அது ஒரு பெரிய ப்ராசஸ். என்னை வந்து மென்டல் ப்ரெஷர் பெருசா இருந்துச்சு. அது எக்ஸ்பிளைன் பண்ணி என்னால் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கேன். அது முடியலங்கிற பட்சத்தில் ஃபுல் டீட்டெயில் நான் வச்சிருக்கேன், வீடியோ போடுறேன். அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி லோன் அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க்லேயே அப்ரோச் பண்ணாலும் இப்படி அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிறது. என்னதான் உங்ககிட்ட ஐடியா கரெக்டாக இருந்தாலுமே, என்னதான் நீங்கள் வந்து கொலாட்டரலாக வீடு கொடுக்குறேன்னு சொன்னாலுமே, என்னதான் உங்க சைடு எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் எதையாவது சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க A to Z ப்ரூஃப் வச்சிருக்கேன். பட் அதை வந்து கொஞ்ச நாள் வச்சு நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். பேசிட்டு இருக்கேன், முடியல அப்படிங்கிறப்ப வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். பட் நீங்க எல்லாரும் அப்ரோச் பண்றது என்ன மாதிரி லோன்ல அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா முத்ரா லோன் ஸ்கீம். இதுவும் வந்து முத்ரா லோன் ஸ்கீம் வந்து பிரைவேட் பேங்க்ல வேஸ்ட். நீங்க போய் கவர்மெண்ட் பேங்க்ல அப்ரோச் பண்ணுங்க. கவர்மெண்ட் பேங்க்ல கரெக்டா வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. கரெக்டா உங்களை உட்கார வச்சு எல்லா டீட்டெயிலும் கேட்டு ஓகே இது வந்து எலிஜிபிள், இது வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்னைய பொறுத்தளவு நான் வந்து கோட்டக் பேங்க்ல வச்சிருக்கேன் அக்கௌண்ட், ஆனா வேஸ்ட். முத்ரா லோனுக்குள்ள வேஸ்ட். அங்கலாம் நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல போய் அப்ரோச் பண்ண எல்லாமே பண்ண முடியும், ப்ராப்பரா இது கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வந்து ஸ்டார்டிங்லேயே நான் பிசினஸ் பண்ணும்போது இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்பவே அப்ரோச் பண்ணி நான் வந்து இன்னும் கொஞ்சம் growth ஆயிருப்பேன். பட் வந்து தேவையில்லாம 2 லோனை வாங்கி இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கட்டிருக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது எல்லாத்துலேருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்னன்னா, லோன் வாங்கலாம், பட் இந்த மாதிரி போய் என்னை மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. 19%, 20%, 22% இந்த மாதிரி லோன்ல போய் மாட்டிக்காம டைரக்டா போய் முத்ரா லோன் ஸ்கீம் அந்த ஸ்கீம் கேட்டு அந்த ஸ்கீம் மூலியமா நீங்க வாங்க. ஏன்னா எனக்கே வந்து ஒரு கஸ்டமர் மூலியமா தான் இதுவே வந்து தெரிஞ்சுது. இது வந்து எனக்கு முன்னாடி தெரிஞ்சது அப்படின்னா நானும் அப்ரோச் பண்ணி வந்திருப்பேன். பட் எனக்கு தெரியல, நான் கத்துக்கிட்டது. பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க.